பெட்ரோல் வரலன்னு சொன்னாங்க. அதான் அடிப்பைப்ல அடிச்சு கொடுத்துட்டு வரோம். நக்கல் தானே ஆவாதுன்றது. எங்கடா போயிட்டு வரீங்க? எங்க போயிட்டு வருவீங்க? சும்மா அப்படியே நடந்து கால் போக்குல போயிட்டு வந்தோம். எங்க கிளம்பிட்ட நீ? எல்லாரோடதும் ஒரு 2 சட்டு துணி கிடக்கல, ஆனால் துவைச்சு போடுவோமேனு தான் ஆத்தங்கரைக்கு போகலான்னு பார்த்தேன். நீங்கள் 2 பேரும் வந்தீங்களா, வீட்டில் என்ன காணலன்னு தேடுவீங்கல்ல, சரி நீங்கள் வந்தோன்னே சொல்லிட்டு போகணும்னு பார்த்தேன். ஆத்தங்கரைக்கு போறியா? எங்கம்மா? இங்கே இருந்தாலும் வெளிநாட்டிலையா இருக்குது. பக்கத்தில் ஓடுதுல, அதில் தான். அதான் ஒரு குளிரை போட்டு அப்படியே இருந்தாலும் துவைச்சு அணைச்சி போட்டு வந்துடலான்னு. அப்படியா? அப்பனா வா, எல்லாரும் போவோம். எல்லாரும் போகிறதுக்கு அது என்னடா பார்க்காடா? நானே துணி துவைக்க போறேன். கம்முன்னு வீட்டுல இருங்கடா 2 பேரும். தண்ணியில மீன் பிடிச்சி எத்தனை நாள் ஆகுது? அது மீன் குழம்பு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. உன் கையால மீன் குழம்பு சாப்பிட்டா அப்படியே தேவாமிர்தமா இருக்கும். இதுல மீன் பிடிச்சி அப்படியே பொரிச்சு அப்படியே வறுத்து சாப்பிட்டா சும்மா சூப்பரா இருக்கும். இதுல எங்கடா சிக்க போகுது? அதெல்லாம் சிக்குமா, சிக்காம எங்க போகுது? என்ன மாம்சே, குடிச்சிருவோமா? அடே, உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கான். இவன் என்னடா பித்து பிடிச்ச மாதிரி இருக்கான் நேத்துல இருந்து. அவருக்கு ஏதோ பேய் அடிச்சிருக்கும் போலமா. அதுக்கு பேய் ஒட்டினா சரியா வந்துடும். மாமா போவோம். மாம்சே வா மாம்சே. என்னமோ போ, 2 நாளா பாக்குறேன், இவன் முகமே ஒன்றும் சரியில்லை. என்னன்னு கேட்டாலும் வாயே திறக்க மாட்டேங்கிறான். சரி வாங்கடா. மீன் குழம்பு மண்பால் நெய்யும் பக்கு பக்கு பக்கு. காதல் வளத்தே காதல் வளத்தே உள்ளுக்குள்ள ஒன்னலத்தான் காதல் வளத்தே இதயத்தில் உனக்காக தானே நான் தோட்டம் ஒன்று நான் கட்டி வச்சேன். அதுல செருப்புக்கு டோக்கன் போட நான் வரட்டுமா? ஏய் கம்முனு போடா. என்ன வர்கீஸு, முகம் எல்லாம் ஒரே பளிச்சுன்னு இருக்கு. என்னடா பொண்ணு சிக்கிருச்சா? ஏற்கனவே விக்கி போய் கிடக்குறேன், இதுல சிக்கி வேற இருக்கா? போடாங்கிட்டு உன் முகத்துல அப்படியே களை தாண்டவம் ஆடுதே. கொஞ்சம் பக்கத்துல வாவே. சொல்லு. ஏன்டா அடிச்சா? ஏன்டா அடிச்சனா? ஏற்கனவே ஒருத்தன் அடி வயித்துல அடிச்சுட்டு போயிட்டான் இருக்கேன். இதுல ஏன்டா அடிச்சனு நோண்டா அடிச்சது. கம்முனு போயிரு கடுப்பேத்தாம. என்னடா சந்தோஷமா இருக்கே அப்படின்னு வந்தா இப்படி பேசுறா? நான் சந்தோஷமா இருக்கேன், நீ வந்து பார்த்த நீ வேற காதலிக்கிற. அதான் அந்த பொண்ணு செட் ஆயிடுச்சோன்னு நினைச்சேன். செட்டு தாண்டா ஆச்சு, செட்டு தான் ஆச்சு. அப்புறம் என்ன மாப்பு, சந்தோஷமா ட்ரீட் வைக்க வேண்டிட்டானே. உங்க எல்லாத்துக்கும் செட்டு ஆப்ப வேணா வைப்பேன், ட்ரீட் எல்லாம் வைக்க முடியாது. அடுப்பாவி பையன். செட் ஆனது எனக்கு இல்லடா. உனக்கு இல்லையா? ஆமாண்டா, என் வீட்டுல ஒருத்தர் இருந்தாலும் ஆரம்பம் அவனுக்கு செட் ஆயிருக்குடா. என்னடா மாப்பு உனக்கு வந்த சோதனை? ஒவ்வொரு தடவையும் நீயும் ஒவ்வொரு பொண்ணா பாக்குற பொண்ணெல்லாம் உன்னை திரும்பி செருப்பு கழட்டி அடிக்கிட்டே தவிர உனக்கு சிக்கனால் கொடுக்க மாட்டேங்குதே. வர்ற பொண்ணுங்களெல்லாம் அவன் கொக்கி போட்டு தூக்குற மாதிரி ஒவ்வொரு பொண்ணா தூக்குறானே. அவனுக்கு எங்கேயோ ஒரு மச்சம் இருக்குடா மாப்ள. அத்தா அவனுக்கா பொண்ணுங்க அமைப்பாரு. ஏற்கனவே வெந்து போயிருக்கேன், இதுல வெந்த பொண்ணுல வேலை பாய்க்காம கம்முனு போடா. சரி விடு மாப்பு, பொண்ணுங்க நம்ம வாழ்க்கையில வர்றதும் கழட்டி விட்டுட்டு போறதும் சாதாரண விஷயம். இதுக்கெல்லாம் நம்ம வருத்தப்பட்டு ஒரு இடத்துல நிக்க முடியுமா? உனக்கு திவ்யா இல்லனா திரிசா, திரிசா இல்லனா உன்னை போட்டு சொல்றது. அதுக்கு கூட நீ லாக்கில மச்சு. வா மாப்ள போவான். வருத்தத்துல இருக்கேன்டா. வருத்தத்துல இருந்தா இப்படி இருக்க கூடாது, 4 பாட்டில அடிக்கி வச்சுக்கிட்டு இருக்கணும். மாப்பு வா மாப்பு போவான். பொண்ணு நினைச்சு வருத்தப்படாத சரியா? இன்று வருவார், நாளைக்கு போவார். இன்னைக்கு இந்த நண்டை மட்டும்தான் உன் கூடயே இருப்பேன். வா மாப்பு. வீடு வாசம் மறக்கிறான், பக்கம் ரோசம் மறக்கிறான், எல்லாத்தையும் மறக்கிறான், நம்மளையும் மறக்கிறான். ஆனா நட்பு மட்டும் மறக்க மாட்டேன் எப்போதும். நாங்க நட்பு மட்டும் மறக்க மாட்டேன் எப்போதும். தண்ணி வேற தாகமா இருக்கே. தண்ணி வேற இல்லையா? அத்தடி, இதுலேயும் சுத்தமா தண்ணி இல்லை போல இருக்கு. தாகமா வேற இருக்கு. என்ன பண்றது? சரி, அதான் ஆத்துல தண்ணி கிடக்குல்ல, அதையாவது போய் பிடிச்சிட்டு வருவோம். இதுவும் இல்லாமல் ராத்திரிக்கு தண்ணி இல்லைன்னா பெரும் பாடாக போயிடும். இப்பயே பிடிச்சி வச்சிட்டோம்னா ராத்திரிக்கு பிரச்சனை இருக்காது.
பாவம் அம்மா இந்நேரத்துக்கு வீட்டுக்கு போயிருக்கும். என்னையவே தான் நினச்சிக்கிட்டு கிடக்கும். பாவம் புள்ள என்ன ஆனாலும் ஏதானாலும்னு. ச்சே, எந்த தாய்க்கும் இந்த ஒரு நிலமை வரக்கூடாது. என்னைக்கு தான் இந்த மனுஷன் இதெல்லாம் புரிஞ்சுக்க போகிறாரோ தெரியலப்போ. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த மனுஷன் என்னை புரிஞ்சுப்பாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. பட்டுக்குட்டி, என்னடா தங்கம், அப்பா வாங்கிட்டு வந்தது பிடிச்சிருக்கா? அப்போ சூப்பரா இருக்குப்பா. சூப்பரா இருக்கா? சரி சரி, ஓட்டுங்க. டேய், பக்கத்துல இருந்து பிடிக்க கூட விட மாட்டேங்கிறாடா. எங்க அப்பா வாங்கி கொடுத்தது யாரும் தொடக்கூடாதுன்னு. கீழே இது விழுந்துற போறா, நீ வந்து புடி. கீழே விழுந்து கத்துக்கிட்டாதாம ஒவ்வொன்றையும் கத்துக்க முடியும். இப்பயே பிள்ளைங்களை எதையும் கத்துக்க விடாம பண்ணோம்னா அதுக்குன்னு என்ன பண்ண முடியும்? அப்புறம் ஒன்றும் பிள்ளைங்க கத்துக்க மாட்டாங்க. அதுக்குன்னு கீழே விழுந்து கை கால் அடிபட்டா பரவாயில்லையா? அம்மா, அதான் இத்தனை பேர் இருக்கோம்லம்மா, அப்புறம் என்னம்மா புரிய பிள்ளைய கீழே விட்டுருவோம். அவளா கத்துக்கிட்டாதான் எப்படி பேலன்ஸ் பண்ணணும்ன்றது கத்துப்பா. அடே, நீ சொல்றது பெரிய பிள்ளைங்களுக்கு வேணா சரியா இருக்கும். இது சின்ன பிள்ளைடா, இப்பதான் ப்ரீகேஜியே படிச்சுக்கிட்டு இருக்க. சின்ன பிள்ளைய போய் அது அவளா கத்துக்குவானா எப்படி? நம்மளும் பிடிச்சி சொல்லி கொடுக்கணும். அதெல்லாம் என் புள்ள கத்துக்குவா. என்னடி தங்கம், ஓட்டுங்க பாப்போம். ஏம்மா 3 பேரும் இப்படியே உள்ளே இருந்தோன்னு வைம்மா, காலத்துக்கு நம்ம உள்ளே இருக்க வேண்டியதான். யாரும் நம்மளையெல்லாம் வெளியே கூட கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் வெளியே போனாதான் ஏதாவது ஒன்று பண்ண முடியும். ஆமா, ஏற்கனவே உங்க அண்ணன் வெளியே இருந்தான், அவனையும் உள்ள கூட்டிட்டு வந்து வச்சுட்டேன். ஏதோ 2 நாள் 3 நாள் ஆனாலும் அவன் எப்படியே காசை புரட்டிக்கிட்டாவது வந்திருப்பான். அதுக்கும் வழி இல்லாம வக்கத்து போய் கவரிங்க கொடுத்து முடிச்சு விட்டுட்டேன். இப்ப வேற வெளியே போடுமா வெளியே. ஏம்மா நான் மட்டும் என்னம்மா கவரிங்க தானம்மா நினச்சேன், தங்கன்னு தானம்மான்னு நினச்சேன். அந்த மனுஷன் கூடவே இருந்து குழியை பறிச்சுட்டு பக்கத்தில் இருந்திருக்கான்னு எனக்கு எப்படிம்மா தெரியும்? எனக்கு எப்படி தெரியும் சொல்லு? ஐயே, இது என்ன மீன் மார்க்கெட்டா இல்ல வேற எதுமா? எதுக்குடி இப்படி கத்திக்கிட்டு கிடக்குறீங்க? இது என்ன வீடா? ஐயோ மேடம், நாங்க கத்தல மேடம், சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். ஓஹோ, நீங்களா? ஏதோ லஞ்சம் கொடுக்குறேன்னு சொன்னியாமா? ஐயோ, நேற்று லஞ்சம் கொடுக்குறேன்னு சொன்னதுக்கே கும்மா குத்துனாங்க. இப்போ மறுபடியுமா? இல்லைம்மா, அது வேற யாரோ. அடியே, எல்லாம் என்கிட்ட சொன்னாங்க. கைரேகை எல்லாம் முகத்துல வச்சிருப்பா, அவத்தான் என்கிட்ட சொன்னதுன்னு. வா 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 வா, எம்பிட்டு லஞ்சம் கொடுப்ப? அடே, என்னை போட்டு தள்ளாம விட மாட்டாங்க போல இருக்கே. அம்மா, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைங்கம்மா, நீங்க ஒரு தப்பா எடுத்துக்கிறீங்க. அடியே குந்தாணி, வானா வரணும், சும்மா என்னை கத்த விடக்கூடாது. இல்லைன்னா அப்புறம் நான் அங்கே வந்து இவை அடி உததான். ஏம்மா ஏற்கனவே வர்றவங்க போகிறவங்க எல்லாம் நினச்சி வேற ஆஃபீஸர் மேலே இருக்க கோவத்தெல்லாம் நம்ம மேலே காட்டிட்டு போகிறாங்க. இப்போ நீ மட்டும் போகலன்னு வைக்கி, 3 பேத்துக்கு லாடம் கட்டி போடுவாங்கம்மா. போம்மா. ஏண்டி, அடுத்தவ எப்படி போனாலும் பரவாயில்ல, நீ தப்பிச்சுக்கணும், அப்படித்தானே? ஏம்மா பெத்த புள்ளதாம்மா நாங்கள் 2 பேரும். பெத்த பிள்ளை 2 பேரும் குட்டிகளாட்டம் இருங்க, நான் செத்து போகிறேன். யாண்டு அனுபவிச்சிட்டம்மா. இதுக்கு முன்னாடி நான் போகாம இருந்தேன், என்னை நேக்க கூட்டிட்டு போய் கோத்து விட்டுருவா போல இருக்கே. மேடம் சொல்லுங்க மேடம். அடியே குந்தாணி, போலீஸுக்கிட்டே லஞ்சம் கொடுக்குறேன் இருக்கியே, உன் மண்டையில் ஏதாவது கூறு இருக்குதா இல்லையா? இல்லைங்க மேடம், எல்லாருமே உள்ளுக்குள்ள கிடக்குறோமா, என்ன பண்றதுன்னு ஒன்றும் தெரியல, அதான் அப்படி சொல்லிவிட்டேன், மன்னிச்சிருங்க மேடம். இந்த வயசான காலத்துல இதெல்லாம் உனக்கு தேவையா? பிள்ளைய வாழ வைக்கணும்னு எல்லா பெற்றவங்களும் விட்டு கொடுத்து போறாங்க. ஆனா நீ பிள்ளைய வாழவே வைக்க விடக்கூடாதுன்னு புருஷனோட விட்டு கொடுத்தே போகக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்து வளர்க்குறியா? இதெல்லாம் தேவையா? ஒரு சின்ன குழந்தைய இப்போ கொடுமைப்படுத்தினானா நீ என்ன சொன்ன? ஒரு பெரிய மனுஷியா அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வளர்க்கணும். அதை விட்டுட்டு பிள்ளைய அடிச்சு உதச்சு வளன்னு சொல்லி இப்போ உள்ள தூக்கி வச்சு நாடகம் கட்ட வச்சுட்டாங்களா? எதுக்கு இந்த வயசுக்கு இதெல்லாம் தேவையா? நான் என்ன கனவா மேடம் கண்டேன்? ஏதோ நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துருச்சு. இப்படி 3 பேருமே குடும்பத்தில் 3 பேருமே உள்ளே கிடக்குறோம். யாரோட ஒரு உதவியும் இல்லாமல் இருக்குது. அந்த ஃபோனை கொடுத்து எப்படியாவது என் பையனை மட்டுமா வெளியே விடுங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக போகுது. வெளியே போய் என்ன பண்ண போறீங்க நீங்கள்? உள்ளே இருங்க, அடுத்த இயரிங் வரும்போது போய்க்கலாம். ஐயோ மேடம், நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை மேடம், ஏதோ அடித்தா வச்சான். ஆனால் என் பையன் வெறும் அந்த நகையை கொண்டு வந்து வச்சிருக்கான். அதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அந்த மோதிரம் போட்டது எங்கள் மாப்பிள்ளை, அந்த ஆள் எங்ககிட்ட தங்கம்னு சொல்லி தான் என் பிள்ளை காலையில் போட்டது. கடைசியில் அது எப்படி கவரிங்காக மன்னிச்சுன்னு தெரியல. நீங்கள் வேணும்னா அந்த ஆளுக்கு ஃபோன் போட்டு வேணா கேளுங்க. அந்த ஆள் சொல்லுவது எங்களை விட்டுருங்க சாமி, இல்லைன்னா அம்பிட்டுத்தான். நான் இப்பயோ அப்பயோன்னு இருக்கேன், காலத்தில் போய் சேர்ந்துருவேன். ஓஹோ, நீங்கள் சொன்னாலும் நாங்கள் ஃபோன் போட்டு கேட்கணும். ஐயோ மேடம், அப்படி சொல்லலை மேடம், ஒரு உதவி மேடம். 3 நாள் ஜெயிலுக்குள்ள தான் நாங்கள் கிடக்குறோம். சரி, உன்னையும் பார்க்க பாவமாக இருக்கு, உன் மாப்பிள்ளை நம்பர் சொல்லு. ஏண்டி, மாப்பிள்ளை நம்பர் சொல்லுடி. 9988776655. ஓஹோ,
ஃபேன்சி நம்பரும் போன போகுது. என்ன பேரு? ரவி மேடம். உன் பேர் என்னன்னு கேட்டேன். என் பேரா? என் பேரு ஏண்டா, என் பேர் என்னடா? விளங்கிடும், பேரை மறந்து போச்சா? அடிச்சடியில முனியம்மா. மேடம் முனியம்மா. முனியம்மா இங்க வந்து புனியம்மான்னு பேரை பாரு. ஹலோ, ரவிங்களா? ஆமா, ரவிதான் பேசுறேன். நீங்க யாரு? நான் ஏஇசட் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேன், இன்ஸ்பெக்டர். ஐயோ, இன்ஸ்பெக்டரா? ஐயோ, மாமாவுக்கு நான் வேலை வாங்கி கொடுத்ததுக்காக தான் ஃபோன் பண்ணியிருக்காங்களோ? சொல்லுங்க சொல்லுங்க. உங்க மேல ஒருத்தர் கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. கம்ப்ளைண்டா? என்னங்க? என்னது? உங்க ஒய்ஃப் உமா இங்க ஸ்டேஷன்ல இருக்காங்கல்ல, அவங்க மோதிரம் கையில இருந்ததை அடகு வச்சு வெளியே வரதுக்கு பணம் கட்டலான்னு பார்த்துருக்காங்க. அதை அவங்க அண்ணன் கொண்டு போய் வச்சிருக்காரு. அடகு கடையில் அது கவரிங்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு வந்து போட்டாங்க. இப்போ அவங்க மேலே கேஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ அது நீங்கள் தான் போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாமியார் சொல்கிறாங்க. என்னங்க, என்ன சொல்கிறீங்க நீங்கள்? பாவி கிளவி, ஏற்கனவே எங்கள் அக்கா குடியை கெடுக்கிறதுக்கு இருந்த, இப்போ போலீஸில் என்னைய பற்றி சொல்கிறியா? இப்போ இரு, அப்படியே ஸ்ட்ரெயிட் பால் அப்படியே திருப்பி ரிட்டர்ன் அனுப்புகிறேன். மேடம், நீங்கள் சொல்கிறது சரிதான். என் பொண்டாட்டிக்கு கையில் நான் தான் அந்த மோதிரத்தை போட்டேன். பார்த்தீங்களா மேடம், அந்த பொறுக்கி பையன் என்ன வேலை பார்த்துருக்கான்னு பார்த்தீங்களா? அவன் தான் போட்டிருக்கான். மேடம், நான் போட்டது தங்கம் தான் மேடம். தங்கம்மா? இங்கே கவரிங்ல சொல்லி உள்ளே பிடிச்சி போட்டிருக்காங்க. மேடம், அவள் கையில் நான் போட்டது தங்கம் தான் மேடம். அதுக்கப்புறம் அடிக்கடி ஒரு பிரச்சனைன்னா அவங்க அண்ணன் வீட்டுக்கு போனான். அதுக்கப்புறம் ஒரு தடவை அப்படி தான் லோன்லாம் வாங்கிட்டு இவ பாட்டுக்கு என்ன பண்ணுறா எது பண்ணுறான்னு தெரிய மாட்டேங்குது. 2 பேர்த்துக்கிட்ட லோன் வாங்கி அவள் பாட்டுக்கு காசை என்ன செலவு பண்ணுறான்னு தெரியல. இதில் வேற அவங்க அண்ணன் வீட்டிலேருந்து காசை திருடி அந்த காசை செலவு பண்ணி இப்படின்னு பல பிரச்சனை ஆகிப்போச்சுங்க. அதனால தான் மறுபடியும் இவன் கையில் இந்த தங்க நகை இருந்துச்சுன்னா இதையும் விற்று ஏதாவது ஒன்று பண்ணாலும் பண்ணுவான்னு சொல்லி தான் அதை அவளுக்கு தெரியாமல் மாற்றி வச்சேங்க. வேற ஒன்றும் இல்லைங்க. அதுவும் இல்லாமல் அந்த மோதிரம் என்கிட்ட பத்திரமா இருக்குது. அவள் கையில் கவரிங்கை போட்டு விட்டா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தங்கத்தை போட்டோம்னா அவன் பாட்டுக்கு அது விற்று இந்த மாதிரி அடகு வச்சு போடுவான்ட்டு தான் அந்த மாதிரி பண்ணேன். அட பாவி மனுஷா, என்ன வேலை பார்த்து விட்டுருக்கான் இவன். வேற எதுவும் பிரச்சனைங்களா மேடம்? இல்லை எதுவும் தான் சொல்லுங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி பாருங்க, உன் மாப்பிள்ளை சொன்னது கேட்டுச்சா? திருட்டு புத்தி, களவாணித்தனம் இதெல்லாம் பண்ணால் எந்த பையன்தான் உங்களுக்கெல்லாம் இந்த இது பண்ணுவான்? உன் கையில் இருக்க மோதிரத்தை போட்டிருந்தாலும் நீ அப்போ அவன் சொன்ன மாதிரி தானே வித்தை அழிச்சிருப்பீங்க. அதனால தான் அவன் மாற்றி வச்சிருக்கான். இப்போ உங்களுக்கு சந்தோஷமா, நிம்மதியா? புருஷங்காரன் ஒரு விஷயத்தையுமே பொண்டாட்டிக்கிட்ட மறைக்காம இருக்கணும். அப்பதான் அது நல்ல குடும்பம்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் 2 பேரும் எப்படி வாழ்ந்துருக்கீங்கன்னு பாரு. என்னம்மா லட்சணமா நீ குடும்பம் நடத்தியிருக்க? உன் மேலே இருக்க நம்பிக்கையில் நீ நிறைய அடகு வைப்ப விற்பன்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறான். ஒரு 10 ரூபா வாங்கினாலும் நீ செலவு பண்ணுறது 1% சொல்லணுமா இல்லையா? வயசுக்கு செலவு பண்ண அப்புறம் இப்படித்தான் வந்து விடியும். இவன் லஞ்சம் கொடுக்குறேன் கிஞ்சம் கொடுக்குறேன்னு எதுக்காக நீ எந்திரிச்சு வந்த முழங்கால் அப்படியே மடக்கன வாக்க தச்சு விட்டுருவேன். போங்கிட்டு நாளத்துக்கு குடும்பம் வெளியே வர முடியாத அளவுக்கு எஃப்ஐஆர் போட்டு விட்டுருவேன். வாய் மூடிக்கிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு ஏதாவது வேலை பார்த்தீங்க உரிச்சிருவேன்.